Hi, welcome to our page. Let's make school simple. ஓகே, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்த மறந்துடாதீங்க. ஓகே, இன்று பகுதி 1 நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு விலங்குகளின் வாழ்வியல் செயற்பாங்கு. ஓகே, ஒரு மனிதனை ஒரு நாய் துரத்தும் போது மனிதன் 2 விதமாக தன்னை தற்காத்து கொள்கிறான். ஒன்று கல்லெறிந்து தற்காத்து கொள்கிறான், இன்னொன்று ஓடி தற்காத்து கொள்கிறான். ஸோ அந்த கல்லெறிந்து தற்காத்து கொள்ளும்போது தன்னை மற்ற விலங்குகளை காயப்படுத்தியோ தன்னை தற்காத்து கொள்கிறான். ஓடுகிறான் என்றால் ஓடி ஒளிந்து தன்னை தற்காத்து கொள்கிறான் என்று அர்த்தம். இப்பொழுது விலங்குகளும் அதே போன்றுதான். விலங்குகளும் தன்னை தற்காத்து கொள்ள பல வழிமுறைகளை கையாளுகின்றது. அதில் உதாரணமாக காயப்படுத்தியோ அல்ல அச்சப்படுத்தியோ தன்னை தற்காத்து கொள்ள கூர்மையான முட்கள், விஷம், உறுதியான செதில்கள், உறுதியான ஓடு, கொம்பு போன்றவர்களை பயன்படுத்தி தன்னை தற்காத்து கொள்கின்றது. அல்லது மறைத்து கொண்டு தன்னை தற்காத்து கொள்ள உடலை ஓட்டுக்குள் இழுத்து கொண்டு அல்லது உடல் பாகங்களை துண்டித்து கொள்ளுதல் அல்லது உடல் நிறம் மாறுதல், இறுதியாக சுருட்டி கொண்டு தன்னை தற்காத்து கொள்கின்றது. இப்பொழுது உதாரணமாக தற்காப்பு முறை ஒன்றான கூர்மையான முட்களை பார்த்தோம் என்றால் முள்ளம்பன்றி மற்றும் முள்மீன் போன்ற மிருகங்கள் தன்னை தற்காத்து கொள்ள முட்களை உடம்பில் உள்ள கூர்மையான முட்களை பயன்படுத்துகின்றது. இப்பொழுது உதாரணமாக முள்ளம்பன்றி எப்படி தன்னை தற்காத்து கொள்கின்றது என்று பார்ப்போம். அடுத்து முள்மீன் எப்படி தன்னை தற்காத்து கொள்கின்றது என்று இப்பொழுது பார்ப்போம். ஓகே, இதே போன்றுதான் இரண்டாவது தற்காப்பு முறை விஷம் கொண்டு தன்னை தற்காத்து கொள்ள. இதை தேள், பூரான் மற்றும் பாம்பு போன்ற மிருகங்கள் விஷம் கொண்டு தன்னை தற்காத்து கொள்ளும். ஸோ இதற்கு உதாரணமாக நம்ம தேள் எப்படி ஒரு மனிதன் தன்னை தாக்கும்போது எப்படி தற்காத்து கொள்கின்றது என்று பார்ப்போம். ஓகே, இதே போன்று தான் மூன்றாவது தற்காப்பு முறை உறுதியான செதில்கள். இதற்கு அலுங்கு மற்றும் முதலை போன்ற விலங்குகள் செதில்கள் கொண்டு தன்னை தற்காத்து கொள்கும். நான்காவது தற்காப்பு முறையான உறுதியான ஓடு. இதில் சிப்பி, ஆமை மற்றும் கடலாமை போன்ற மிருகங்களுக்கு உறுதியான ஓடு கொண்டு தன்னை தற்காத்து கொள்ளும் அச்சமிருந்து. இறுதியாக கொம்புகளை கொன்று தன்னை தற்காத்து கொள்ளும் மிருகங்களான மான் மற்றும் எருது மற்றும் மாடு போன்ற மிருகங்கள் கொம்புகளை கொண்டு தன்னை தற்காத்து கொள்ளும். இப்போ உதாரணமாக எப்படி ஒரு எருது தன்னை மனிதர்களிடம் தற்காத்து கொள்கின்றது என்று பார்ப்போம். ஓகே, சற்று முன்பு நான் விளக்கின விஷயங்கள் எல்லாமே காயப்படுத்தியோ அல்லது அச்சப்படுத்தியோ தன்னை தற்காத்து கொள்ளும் மிருகங்கள். இப்பொழுது மறைந்து கொண்டு தன்னை தற்காத்து கொள்ளும் மிருகங்களை பார்ப்போம். ஓகே, முதலாவதாக உடலை ஓட்டுக்குள் இழுத்து தன்னை தற்காத்து கொள்ளும் மிருகங்களான ஆமை மற்றும் நத்தை போன்ற மிருகங்களை பார்ப்போம். இதற்கு உதாரணமாக எப்படி நத்தை தன்னை ஓட்டுக்குள் இழுத்து தற்காத்து கொள்கின்றது என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இரண்டாவது தற்காப்பு முறையான உடலை துண்டித்து தன்னை தற்காத்தும் கொள்ளும் மிருகங்களான பல்லி மற்றும் கணவாய் இருக்கின்றன.
மூன்றாவது தற்காப்பு முறையான உடல் நிறத்தை மாற்றிக்கொண்டு தன்னை தற்காத்து கொள்ளும் பெருமாள் பூச்சி மற்றும் ஓணான் போன்ற மிருகங்கள். இப்பொழுது இந்த வீடியோவில் எப்படி ஓணான் தன் உடலை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு தன்னை தற்காத்து கொள்கின்றது என்று பார்ப்போம். இறுதியான தற்காப்பு முறை உடலை சுருட்டி கொண்டு தன்னை தற்காத்து கொள்வதை பார்ப்போம். இதற்கு உதாரணமான விலங்குகள் மரவட்டை, அலுங்கு போன்ற மிருகங்கள். இந்த வீடியோவில் எப்படி ஒரு சிங்கம் ஒரு அலுங்கை தாக்கும்போது எப்படி அலுங்கு தன்னை தற்காத்து கொள்கின்றது என்று பார்ப்போம். ஸோ இவ்வளவுதான் இந்த முதல் பாகத்தில். இன்னும் வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யவும்.